டன் டன் டன். வாவ். ஒத்தி ஆடி போட்ட. அவளுக்கு இலையில கிடையாது. நான் தான் சொன்னேன். பிரியாணி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். வாங்க போலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, பிரியாணி குண்டானியும் வச்சாச்சு. குண்டானி வச்சாச்சு. டால்டா டால்டா ஊத்த போறாங்க. எப்படி டால்டா டால்டாவா ஏன் ஃப்ரெண்ட் போறாங்க ஊத்துறேன். இருவா சூடா பாருங்க, வெளியில எவ்வளோ கியூட்டான இடத்துல செய்கிறோம் பாருங்க. ஷர்மிளா, என்ன பிரியாணி செய்ய போகிறோம்? சிக்கன் பிரியாணி. ஏறிங்க, ஃபஸ்ட்டு என்ன போடுறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஃபஸ்ட்டு என்ன ஊற்றுறோன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நெய் சித்தி ஊற்றுறாங்க. எத்தனை டீஸ்பூன் சொல்லுங்க. எவ்வளோடா கோபி சொல்லலாம்? 4 டீஸ்பூன். 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு 1/4 லிட்டர் நெய். ஓகே ஓகே. என்ன அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றதா? ஒன்னு ஊத்த வேண்டியதானே? எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய். எது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ற? அப்படி நான் பிரிக்கிறேன். நெய் எண்ணெய் ஊற்றி கிண்டி பாருங்க, எப்படி கிண்டோன்னு பார்த்துக்கோங்க. எண்ணெயை கிண்டுற ஒரே அது நீ மட்டும் தாண்டி. இப்போ பிரியாணி செய்ய போகிறது யாருன்னா நம்ம ஷர்மிளா. எங்க மகிழினி எங்க? இதோ இதுலயே இருக்கே இலை. இதுல இருந்து எடுக்கட்டா? 2 பிரிஞ்சி இலை 2. நிறைய போடுறதுனா கரம் மசாலாலாம் போடாத. 3 அவ கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். 2ன்னு சொல்கிறீங்க, 3 போட்டு. பாசி 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 தேவையான அளவு பாசி. ஆமாம், கியூட்டான ஃபேமிலி பாருங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏலக்காய் 4 ஏலக்காய். மசாலா நிறைய போடுறேன் நான். லவங்கம்லாம் இல்லை, லவங்கம் இல்லை. பிரியாணி, நம்ம பிரியாணி ஷெஃப்பு பாருங்க. ஹாய் சார், அழகாக செய்கிறாங்கன்னு. ஆல் ஸ்பைசஸ் இதுதான். ஆல் ஸ்பைசஸ் மேல இதோ ஏ ஃபர்ஸ்ட் பை வச்சு நம்ம இருங்க. ரெண்டு பேர் சோம்பு சோம்பு. ஓய் 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ பிரியாணிக்கு 10 வெங்காயம். ஓகே. அம்மா வர வரைக்கும் வதக்கணும். இங்க ஒருத்தங்க இருக்காங்கல ஷெஃப் நீ தானே? ஷெஃப் என்ன ஷெஃப் சொல்லிக்கிட்டே வதக்குங்க ஷெஃப். மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அது பச்சை மிளகாய் நல்லா 1.5 கொத்து புதினா போட்டுக்கணும். கருவேப்பிலை எல்லாம் போடுங்க. கொத்தமல்லி. இன்னும் ஒரு மனம். வாவ், கொத்தமல்லி புதினா போடுறதுக்கே மனம். கிடக்குது அதுல. வதங்கிட்டா தெரியாது. மிளகாத்தூள் இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு புடி பிடிக்க போறோம். என்ன மகனி, புடி பிடிக்கலாமா? இருக்கும் போது எண்ணெய் ஊத்திடு மொத்தம் போட்டு உள்ள வச்சிரு. இன்னும் சாப்பாடு இருக்காது. எங்க சித்தி எரிய ஒரு அடுப்பு எப்படி கப 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 கபன்னு எரிய போகுது.
எப்படி கிண்டணும்னு சொல்லுங்களேன் செஃப். உங்களுக்கு தோன்ற ஓட்டத்துல கிண்டுங்க. இப்படி உப்பு போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணும். பொன்னிறமா வந்துச்சா? பாய் கிளம்பு. குட்டி தேவதை பிறகு என்ன பண்றாங்க? குட்டி தேவதை பிறகு அது ஹாய் சொல்லுங்க. படுத்திருக்காங்க, எப்படி படுத்திருக்காங்க பாருங்க. ஹாய், எப்படி படுத்திருக்காங்க பாருங்களா. ஹாய் 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 ஹாய். அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட். எவ்வளோ போடணும் சொல்லு. அந்த பேஸ்ட் 100 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா பல்லு வளர்த்தீங்க. மெல்லே பசி வருதா பார்த்துக்கு. பிள்ளைங்க எல்லாரையும் ஒரு பிரியாணி வாசனை காட்டியே கடத்திட்டு போயிடலாண்டி. மொத்த பேரையும் ஒரு வண்டியில ஏற்றிடுவாங்க. எங்க ஷர்மிளா கிண்டுற ஸ்டைலே தனி ஸ்டைலு தான். 300 கிராம் தக்காளி. 300 கிராம் தக்காளி. மசாலா. என்ன மசாலா சொல்லுங்க? பிரியாணி மசாலா. இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு 20 கிராம். டயர்ட் ஆயிடுச்சு நின்று. காலில் போட்டு வா. பிரியாணின்றாலே அந்த குண்டான டட்டு 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 டட்டுனாதான் பிரியாணிக்கு அர்த்தம். எல்லாம் நல்லா வதங்கணும். அப்பதான் அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும். எல்லா மசாலாவும் நல்லா வேகணும். இப்ப கேள்வி வதங்கிச்சு வா. வதங்கிச்சு மத்தி. இது அடுத்தது அடி பிடிக்குது. 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ சிக்கனு. 2 கிலோ பிரியாணி, 2 கிலோ சிக்கன். தேவைன்னா இன்னும் 1/2 கிலோ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு தானே. லெக் பீஸ் வந்து பெரியமாவுக்கு மட்டும்தான். அவ்வளோ தீது. அதுதான் பின்னாடி போடணும். ஷர்மிக்கு கிண்டுற வேலை மட்டும்தான். என்ன பண்றது? கிண்டி 500 எங்க அம்மா டாட்டி போட்டுற மாட்டேன். ஒரு பிரியாணிக்கு வந்து எனக்கு சிக்கன் கிண்ட விட்டாங்கன்னு சொல்ல. அந்த பிரியாணி தான் எனக்கு கிண்ட விட்டாங்க. ஷாலி ஒரு ஹாய் சொல்லு. இங்க பாரு, அவ சொல்ல மாட்டா, முகத்தை திருப்பிட்டா. தூக்கு மகிழ்ச்சி தூக்கு. என் கட்ட கண்டே கொடு. இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
கடிச்சு வாங்கிட்டோம். எனக்கு 150 கிராம் தயிர். என்ன ஸ்பெஷல் அப்ப? என்ன சமைக்கிறீங்க நீங்க? என்னது மண்ணு பிரியாணியா? ஓகே ஓகே, சீக்கிரம் குயிக்காக செய்யுங்க பார்க்கலாம். ஒரு லெமனை ஒரு கிலோவுக்கு 1/2 மூடி போடலாம். இது 2 கிலோன்றதுனால ஒரு லெமனை ஃபுல்லாக போயிடலாம். லெமன் ஜூஸ் போடுறோம் அப்படின்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. சீக்கிரம் நல்ல உங்க காமெடி. அவ எப்படி சொல்ல வீடியோவே எடுக்கலடா. இப்போ நீ இப்படிலாம் மொக்கையா பேசவே தெரிஞ்சுதான் ஆஃப் பண்ணிட்டடா. நீ வேற ஏதாவது பேசுனா எடுத்து போடலாம். நீ என்ன பத்தியே போட்டினா மாமின்னு தெரிஞ்சாதா? நீ பெரியமா பற்றி சொல்லு. சரி, இப்போ நான் ஒரு ஒரு இது இங்க வா நில்லு. சரி, யோசிச்சு சொல்லு. நான் கேள்வி கேட்டுறேன். என்ன சமைக்கிறீங்க? என்ன பிரியாணி? அங்க சிக்கன் பிரியாணி, இங்க காய் பிரியாணி. எங்க உங்க சமைக்கிற மூஞ்சை காட்டுங்க கொஞ்சம். எல்லாரும் என்ன நடக்குது? ஐயோ, 1க்கு 1.2 கணக்குல 10 டம்ளர் அரிசி, 15 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மழை பெய்யும் போலயே சரி, விட எடுத்துக்கலாம். இது என்ன பாப்பா கூட்டால் ஜோறு? பாருங்க இவங்க சமையல பாருங்க. யாரு டேஸ்ட் பண்றது? இது ஒரு பாப்பா டேஸ்ட் பண்ணும். இந்த பாப்பா டேஸ்ட் பண்ணும். எந்த பாப்பா? இந்த பாப்பாவா? கொட்டாங்குச்சியே டேஸ்ட் பண்ணுதா? மசாலா போட்டா பிரியாணி மாதிரி குழம்பு செய்வீங்களா? குழம்பு கட்டுங்க சார். இது நிறைய போட்டோம். போதும் போதும். கொதி வந்துருச்சு. அரிசி போட்டலாம். நல்லா தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை போட்டுட்டு தம் கட்டிட வேண்டியதுதான். மூடி போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணி ரெடி. சித்தி சொல்றது செம்மையா டேஸ்ட் அதுலயே வந்துருது. மசாலா செம்மையா இருக்கு. எப்படி பண்ணியிருக்கா பாரு. கடாயை குண்டான் ஃபுல்லாக வாங்கி எடுத்த மாதிரி பண்ணிட்டு. அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு அப்படியே சொல்லு. நல்லா ஒரு கிண்டிட்டு மூடியை போட்டு சித்தி பாரு எவ்வளோ டயர்டாக உட்காந்துச்சு. ஒரு பிரியாணி செய்யறதுக்குள்ள எவ்வளோ டயர்டாக உட்காந்துச்சு.
சூப்பரான பிரியாணி ரெடி. ரெடி. மாதிரி இருக்கு இது போய் பிரியாணின்றீங்க. நூடுல்ஸ் இல்லடி, பாஸ்மதி ரைஸ் அப்படிதான் இருக்கும். பாஸ்மதி நூடுல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஏன் இது சாம்பல் போடுவோம். ரொம்ப பெருசு பெருசாக இருக்குண்ணா. நான் வேற பார்க்காம போடுது. அவளாவது பேசுறதுனாலே தெரியாத அவ கைக்கு. ம் பாத்தீங்கன்னா சிக்கன் 65 சம்மர் ரெட் ஆயிடுச்சு. மகிழ்ச்சியே கார் சிவானி சிலம்பு சுத்து, சிலம்பு சுத்து. இதுக்கு எப்படின்னா ஆடு வந்து அப்படிதான் அப்படிதான். ஆ ஏய் அத்தை நான் வந்துருவேன். அப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மைல்டுக்குன்னா மூஞ்சி அவ்வளோதான். நான் கட்டேசி உனக்கு எவ்வளோ பெரிய கட்டை பாரு. போச்சு கார் போச்சு. ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். நவுரு என்ன கழிக்கிற போது தூங்கிடு முடியலையே. டயர் கடிக்கிறீங்க வச்சு அடிச்சா இன்னும் கொஞ்சம் பை ஒன் மாதிரி அடி. இதை போகிறதுக்கு பாத்திரம் வாங்கிக்கலாம். ஐய் சூப்பர் அகுபரா, டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க பாத்தியா. அப்புறம் அப்புறம் ஒத்த கையில. சாரி தெரியும். அதுவும் ஒரு கடி இஸ்லாமாட்டத்துல. இப்படியா நான் உன்ன காண்டகானே சிக்கன் 65ஓட சிலம்பாட்டமும் கூட. அப்படியே இடுப்புல வச்சு ஆடுங்க. ஊச்சிகரு வாடு இடுப்புல வச்சு. போனே நம்பர் வந்துதான் என்கிட்ட கொடு. மண்ணு அப்புறம் அது நம்மள தூக்கி போட்டு மிச்சிடும். Chicken 65 ready. Okay, fantastic.